ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வணக்கம். கொழும்பிலிருந்து ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் தொடங்கி வழிபாட்டு முறைகளையெல்லாம் சொல்லித்தந்த சக்தி ஒருவரை அண்மையில் சந்தித்தேன். அவருடைய வீடும் இங்கே வத்தளையில்தான் உள்ளது. அவர் 3 வருடங்கட்கு முன்பு திருநெல்வேலியில் மன்றம் வைத்து வழிபாடு செய்து வந்தவர்களாம். அவரை சந்திக்க வந்ததே அம்மாவின் பெரிய சித்தாடல்தான். எங்கள் வீட்டில் வெள்ளியன்று வழிபாடு, நீங்களும் வாருங்களேன் என்று அழைத்தேன். முதல் திகதி புது வருடமன்று 10-15 பக்தர்களுடன் வந்தார்கள். முறையாக வழிபாடு நடந்தது. வத்தளையில் மன்றம் தொடங்க இடம் தேடினோம். நிலையான ஓரிடம் கிடைக்கவில்லை. 2 வெள்ளிக்கிழமை வழிபாடு முறையாக நடத்தினோம். ஆனால் வீட்டில் ஒரே குழப்பம். இப்படி புது வீடு, புது இடம், நான் வழிபாடு செய்யலாமா? அன்னையின் அனுமதியும் பெறவில்லை. மன்றம் என்றும் இல்லை. என்ன செய்வது? இதை நிறுத்திவிடலாமா? நாம் மட்டும் பூசையை சிறிய அளவில் நடத்தி கொள்ளலாமா? உடம்புக்கு முடியாத பிரச்சனை வேறு. நானும் என் கணவரும் குழம்பிய நிலையில் ஜனவரி 11, 93 திங்கட்கிழமையன்று அம்மாவின் திருவடி படத்தை தனியாக ஆணி அடித்து மேலே மாட்டி வைக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லியதை கேட்ட என் கணவர் ஒரு அடி உயரத்தில் ஆணி அடித்துவிட்டு மாட்டி விட்டு போய்விட்டார். மாலை 6 மணி ஆகும் சமயம். சரி, திருவடி போற்றி 108 படித்து சூடம் காட்டலாம் என்றெண்ணி படித்தேன். 50 போற்றிகள் கூட ஆயிருக்காது. அப்போது அம்மாவின் 2 பாதங்கட்கு நடுவில் ஒரு சர்ப்பம் புகுந்து வலதுகால் பெருவிரலுக்கு நேராக லேசாக தலை தூக்கி படுத்திருப்பது போல தோன்றிற்று. என் மகளை கூப்பிட்டு காட்டினேன். அவளும் நன்றாக தெரிகிறது என்றாள். பிறகு வெளியே சென்று திரும்பி வந்த என் கணவரும் மகனும் பார்த்தார்கள். எல்லோரும் சந்தோஷம் அடைந்தனர். பிறகு மறுநாள் அம்மாவிடம் உத்தரவு கேட்டு பக்கத்தில் உள்ளவர்கட்கு காட்டினோம். எல்லோரும் அதிசயப்பட்டனர். நம்மை பொறுத்தவரை அம்மாவின் சித்தாடல் அதிசயம் அல்லவே. ஆனாலும் இந்த ஏழையிடம் குடிகொண்டது பற்றி அவள் கணக்கு என்ன என்பது நமக்கு புரியாது. 3வது வாரம் நிறைய பிள்ளைகளுடன் அம்மா வழிபாட்டை முடித்து கொண்டாள். கொழும்பிலுள்ள மன்றத்திலிருந்து எல்லோரும் அம்மாவின் சித்தாடலை பார்க்க வெள்ளிக்கு ரமை வரப்போவதாக சொல்லி அனுப்பினர். இப்படியாக அன்னை இங்கு பலவிதத்தில் சித்தாடுகின்றாள். அன்னையின் முழங்காலுக்கு கீழேயே பாதம் சர்ப்பமாக மாறி இப்பொழுது ஆங்காங்கே வெள்ளையாக நடுமுதுகு நல்ல வெள்ளையாக மாறிவருகிறது. இந்த திருவடி போற்றியை கொழும்பு மன்றத்திலும் படிக்கலாம் என்று எழுதி கொடுத்தேன். ஓம் பெரும்சோதி சேர்க்கும் திருவடியை போற்றி ஓம். ஓம் மரணபயம் நீக்கும் திருவடியை போற்றி ஓம். ஓம் கண்ணிற்கு தெவிட்டாத திருவடியை போற்றி ஓம். ஓம் கருத்திற்குச் சுகமான திருவடியை போற்றி ஓம் என்று வருகிற 108 போற்றிகளுக்கு இந்த உலகத்திலுள்ள அத்தனை கோடி செல்வங்களும் ஈடு இணையாகாது. அம்மா, அம்மா, அவதாரமாக வந்த அன்னையே, நீ திருவடிகளாக வந்து ஜோதி கொடுப்பதை பார்த்தால் உடனே என் பிறவி பாவங்களெல்லாம் நீங்கி விட்டது போலவே உள்ளதே. இந்த அபலைக்கு ஒன்றும் புரியவில்லையே. இப்படி நீ சித்தாடல் புரிந்து இந்த அபலையையும் வைத்து வழிபாட்டை முடித்து கொள்ள வேண்டியே இந்த குருவியின் தலையில் பனங்காயை சுமத்தினாயா? அந்த பாதங்களையே பார்த்து கொண்டு இருந்தால் சோறு, தண்ணீர், இந்த மனிதர்கள் எதுவுமே வேண்டாம் என்று தோன்றுகிறதே. ஒன்று மட்டும் தோன்றுகிறதே, உயிர் போகிறவரை அவள் பாதகமலங்களைத் தவிர வேறு இடம் தேடி மனம் ஓடாது. நான் விடுகிற ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு பேச்சும் அவளைப் பற்றித்தான். கார்த்திகை, மார்கழி, சக்தி, ஒளி, முத்தானவை, சத்தானவை. பெயர் கேட்டு பெயர்ந்தோடிய பேய். கட்டுரை படித்து நம் வீட்டிலும் அன்னை சித்தாடல் ஏதும் நடத்தினாள் என்ற நினைவு வந்தது. சே, நாமா இப்படி நினைக்கிறோம் என்று அந்த நினைப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து கண்ணீர் சிந்தினேன். அன்று சாயந்திரமே திருவடி படத்தில் சித்தாடல் புரிந்தாள். இங்கு பக்கத்திலுள்ள ஒரு அம்மா மனநோயாளி. அவர் கணவர் அனுமதியுடன் அந்த அம்மாளுக்கு பூசையில் வைத்து அம்மா டாலரும் கலசநூலும் கனி குங்குமப் பிரசாதமும் நேற்று கொடுத்தேன். அத்துடன் என் வேலை முடித்தாக எண்ணாமல் என் நேரமும் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். மட்டதை அன்னை பார்த்து கொள்வாள்தானே. இப்பொழுது ஆலயத்தில் மாலை போடும் வைபமும் நடக்கும் என்று நினைக்கிறேன். இந்த முறை அன்னை எனக்கு அந்த பாக்கியத்தை அளிக்கவில்லை. ஆனாலும் பல பேருக்கு ஓம் சக்தி என்று வழிபாடு சொல்லிக் கொடுத்து அவர்களது உள்ளம் குளிருவதை பார்க்கும்பொழுது நம் உள்ளிருக்கும் ஆன்மாவும் அம்மாவின் அருளால் குளிர்ந்து விடுகிறது. ஏதோ எங்களால் முடிந்தவரை நீங்கள் சொல்லியது போல் பிரசாதம் செய்து வைத்து இந்த 3 வாரமும் வருகிற பக்தர்கட்கு கொடுத்து மகிழ்ந்தோம். அன்னை இன்னும் என்னவெல்லாம் செய்ய திருவுள்ளம் கொண்டிருக்கிறாளோ. அவள் கணக்கு யாருக்கு புரியும்? ஓம் சக்தி அம்மாவே சரணம். அம்மா குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. இப்படிக்கு அன்பு மகள் கே. விஜயா. ஓம் சக்தி.